Subedar Major, Honorary Lieutenant S. Sukumar, Veteran, Corps of Sailors, Secretary, Ex-Servicemen Welfare Association, அருப்புக்கோட்டை, Secretary General, தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அவர்களுடைய ஓய்வூதியம் பிரச்சனையின்றி குறைபாடுகளின்றி வழங்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய ஓய்வூதிய ஆவணங்கள் வீட்டிலிருந்தேபடி அப்டேட் திருத்தங்கள் இருப்பின் திருத்தங்கள் செய்யலாம். மிக முக்கியமாக ஓய்வூதியம் வழங்க பொறுப்பில் இருந்த வங்கிகளுக்கு அரசு வாயிலாக வழங்கக்கூடிய நிதியின் செலவினத்தை குறைக்க வேண்டி சிஸ்டம் ஃபார் பென்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரக்ஷா பர்ஸ் என்பது அமல்படுத்தப்பட்டது. அதன் பின்பு பர்ஸில் இருந்து ஓய்வூதியங்கள் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இப்போது இந்த பிரச்சனைகள் குறைபாடுகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது. வீட்டில் இருந்தபடியே அவர்களுடைய சுய விவரங்கள் சரி செய்யலாம் என்று முயற்சி செய்தால் அதுவும் ஆவதில்லை. இதற்காக பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் அங்கு சென்றாலும் அந்த கிரீவியன்சஸ் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் என்பது அனுப்பப்படுகிறதே தவிர அதே இடத்தில் அந்த சரி செய்யப்பட்டு அவர்களுக்கு ஓய்வூதிய ஆணைகள் வழங்கப்படுவதா என்பதா கிடையாது. இதற்காக இதை சரி செய்யப்பட வேண்டும் என்றால் திருச்சி வாருங்கள், சென்னை வாருங்கள் என்ற அழைப்பு சிடிஏவிலிருந்து. மிக முக்கியமாக செலவினம், அதாவது பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம், பர்ஸ் சர்வீஸ் சென்டர் என்பது இந்த பர்ஸ் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு வேண்டி கான்டாக்ட் செய்வதால், எஸ்டாப்ளிஷ் செய்வதால் அதற்கான செலவினங்களும் அதிகரித்து கொண்டே போகின்றது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் பர்ஸ் போர்ட்டல் சாஃப்ட்வேர் மென்பொருள் தான். அப்படியே அந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருந்தாலும் குறைபாடுகள் பிரச்சனைகள் தெரிய வந்து அதற்கான கிரீவியன்சஸ் அனுப்பினால் அதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதை நிவர்த்தி செய்வதில்லை, ஏனோ பதில்கள். பல புகார்கள் சர்வீஸ் ரிக்வெஸ்ட், கிரீவியன்சஸ், இமெயில் மற்றும் சிபிஎன் கிராமிலிருந்து பல புகார்கள் அனுப்பிய பின்புதான் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்புதான் நிவர்த்தி செய்யப்படுகின்றது. சில முக்கியமான குறைபாடுகள், இதற்கு எண்ணிலா உதாரணங்கள் உண்டு. அதில் ஒரு சில உதாரணங்கள் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வீரர்கள் மற்றும் அரசின் பார்வைக்காக இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம், வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். முன்னாள் படைவீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர் நலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். பர்ஸ் பிரச்சனைகள் குறைகளை ஏற்படுத்துவது முறையற்ற மென்பொருள், பொறுப்பற்ற செயல். பாதிக்கப்படுவோர் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் ஓய்வூதியம் வாங்கும் குடும்ப ஓய்வூதியர்களே. Spurs improper software and irresponsible action creates more and more problem grievances affected personnel, ex-servicemen and family pensioners only. இது பற்றி தான் இந்த வீடியோ. More and more grievances due to improper Spurs software as well as அந்த Spurs PCDயில் இருக்கக்கூடிய அவர்கள் சரியான முறையில் அந்த குறைகளை ஏற்றுக்கொண்டு நிவர்த்தி செய்வது கிடையாது. அதற்கு தான் இந்த பல உதாரணங்கள். No MACP creates Spurs PPO as like in 6th and 7th CPC PPO. 6வது 7வது அந்த சிபிசியினுடைய பிபிஓல ஓய்வூதிய ஆணைகளில் வந்து அந்த எம்ஏசிபி ரேங்க் என்பது இருந்தது. அதாவது சிப்பா ஏசிபி 1, ஏசிபி 2, நாயக் ஏசிபி 1, அவள்தார் ஏசிபி 1. அதற்கு தகுந்தபடி அவர்களுக்கு அந்த ஓய்வூதியங்கள் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் பர்ஸ் பிபிஓவில் அந்த எம்ஏசிபி ரேங்க் என்பது இடம்பெறவில்லை. இதன் காரணமாக பல ஓய்வூதிய குறைபாடுகள், ஓஆர்பி ரிவிஷன், மற்றபடி ரிவிஷன் பண்ணுறதுல பல குளறுபடிகள், பிரச்சனைகள். நோ ஆட்டோ பே லெவல் கமன்சுரேட் வித் ரேங்க்ஸ். அதே நேரத்தில் அந்த பே லெவல் வந்து சரியான முறையில் அந்த ரேஞ்சுக்கு தகுந்தபடி அதில் பிபிஓவில் வர்றது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதை வர்றது கிடையாது. ராங் எம்ஏசிபி நாய் சுபேதார் கிரேட் டு சுபேதார். அதாவது ஒரு சுபேதார் சாப்புக்கு பிபிஓ, ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகுது, அமெண்ட்மெண்ட்டு நாய் சுபேதார் எம்ஏசிபி கிரேடுக்கு. அவள்தார் பென்ஷன் பார் சுபேதார். சுபேதார் சாப்பு 2016 ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் சுபேதாரில் தான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறது. அவருக்கு பிபிஓ வழங்கப்படுகிறது அவள்தார். ஓஆர்பி ரிவிஷன் ப்ராப்ளம் டியூ டு நோ எம்ஏசிபி ரேங்க் இன் பர்ஸ் பிபிஓ. அதனால தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓஆர்பி ரிவிஷனில் நிறைய ப்ராப்ளம். ஏன்னா எம்ஏசிபி அந்த கிரேட் ரேங்க் வந்து பிபிஓவில் இல்லாத காரணத்தினால தான். இதை பார்ப்போம், 1 by 1 பார்ப்போம். இப்போ அவள்தார் ராஜீவன் கேரளா, இவர் வந்து எம்ஏசிபி சுபேதார் கிரேட், அவள்தார் ஏசிபி 2. அவர் பிபிஓவில் என்னன்னு கேட்டால் ரேங்க் வந்து அவள்தார் ஃபர்ஸ்ட்ல ரேங்க் இருக்குது.
பே லெவல் வந்து யாருக்கு என்ன பே லெவல்னா நாய் சுபேதாருக்கு. ஆனா பே இன் மேட்ரிக்ஸ் வந்து சுபேதாருக்கு. ஒரே பிபிஓல அவள்தாருக்கு இருக்கு, நாய் சுபேதாருக்கு இருக்கு, கிரேடுக்கு சுபேதாருக்கு இருக்கு. இதுக்கு பல முயற்சிகள், பல கிரீவியன்சஸ், இது பற்றி புகார்கள் போட போட 2-3 பிபிஓ தொடர்ந்து வந்து சரியான முறையில் கடைசியில் தான் வந்தது. அதற்கப்புறம் தான் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகைகள் என்பது சரியான முறை கிடைத்து இப்போதான் சரியான படி அவர்கள் ஓய்வூதியம் கிடைத்து வருகிறது. எம்ஏசிபி கிரேடர் சுபேதாருக்கு 3-4 லட்சத்திற்கு மேல அவருக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து இது பாருங்க, சுபேதார் சாபு அவருக்கு பிபிஓ வந்து சுபேதார்ல தான் இருக்கு. கீழே கிரிவியன்ஸ் பாருங்க, நாய் சுபேதார் கிரேடு அக்செப்ட் ஆயிருக்கு. இதுக்கு யாரு காரணம்? அந்த சாஃப்ட்வேர் தான். சுபேதார் ஆகியிருந்தா எப்படி நாய் சுபேதார் கிரேடு வந்து எம்ஏசிபி கிரேடர் அக்செப்ட் ஆகும்? இதற்கு முக்கிய காரணம் சாஃப்ட்வேர் தான். நெக்ஸ்ட் வந்து சுபேதார் உதயகுமார் அவங்களுக்கு பிபிஓ வந்து பாருங்க, அவள்தார் பல ஆண்டுகள் வந்து அவர் சுபேதாருக்கு பென்ஷன் வாங்கிட்டு வந்தவர். அவருக்கு போய் பிபிஓ இஷ்யூ பண்ணிட்டாங்க. பேட் டீட்டெயில்ஸை பார்த்தா ஒன்றும் கிடையாது, எல்லாமே 000 தான். அதுக்கப்புறம் நம்ம புகார் அனுப்பியாச்சுன்னா அவங்க வரக்கூடிய பதில்கள் என்னன்னா பிசிடிஏவில் இருந்து யுவர் லாஸ்ட் ரேங்க் ஹெல்ட் இஸ் அவள்தார் ஒன்லி, உங்க ரேங்க் வந்து அவள்தாரா தான் இருக்கு. எப்படி அவங்க இந்த இப்படிப்பட்ட பதில்கள் கொடுக்குறாங்கன்னே தெரியல. சுபேதாருக்குடைய பிபிஓ இருக்க போய் தான் அவர் சுபேதாருக்குடைய பென்ஷனே வாங்கிட்டு இருந்தார் பல ஆண்டுகள். இந்த இப்படிப்பட்ட பொறுப்பற்ற ஒரு பதில். அதுக்கப்புறம் தொடர்ந்து புகார்கள் அனுப்புனதுக்கு அப்புறம் அவருக்கு பிபிஓ வந்ததுன்னா என்னாச்சு பாருங்க, ரெஜிமெண்டல் நம்பர் வந்து ஓல்டு, அந்த ரெஜிமெண்டல் நம்பரை கொடுத்துட்டாங்க ஜேசி நம்பருக்கு பதிலாக. சர்வீஸ் வந்தது அவருக்கு 30 வருஷம் சர்வீஸ். திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் குவாலிஃபிங் சர்வீஸில் 4 வருஷத்தை போட்டு நெட் குவாலிஃபிங் சர்வீஸை 26 வருஷத்தை போட்டாங்க. இதனாலேயே அவருக்கு பென்ஷன் வந்து குறைபாடு தான், ஏன்னா 26 வருஷத்துக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து புகார்கள் அனுப்புனால தான் அது சரி செய்யப்பட்டு அவருக்கு கிடைக்க வேண்டிய பிடித்தமும் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு 4-5 லட்சத்துக்கு மேல ரிகவரியும் போட்டுட்டாங்க. ரிகவரியும் ஆனது. அதுக்கெல்லாம் சரி செஞ்ச பிறகு தான் எல்லாமே கிடைச்சது. இது ஒரு சில 2 ஆண்டுகள் தொடர் முயற்சிக்கு அப்புறம் தான் சரி செய்யப்பட்டது. இப்போ அவள்தான் எம்ஏசிபி கிரேடர் நாய் சுபேதார் சொக்கப்பன். இவர் பாருங்க, இவர் வந்து ரேங்க் வந்து அவள்தார் தான், ஆனா ஆல்ரெடி நாய் சுபேதார்ல அவருக்கு கிடைச்சது. ஆனால் அவர் 24 வருஷம் சர்வீஸ் முடிச்சு 2006க்கு பின்னாடி ரிட்டையர் ஆனதுனால அவருக்கு வந்து எம்ஏசிபி கிரேடு உண்டு. ஆனால் அவருக்கு எம்ஏசிபி கிரேடுக்கு நாங்கள் புகார் கிடைக்காதனால, எம்ஏசிபி கிரேடுக்குரிய ஓஆர்பி கிடைக்காதனால புகார்கள் அனுப்பினா அவங்க கொடுக்க பதில் என்னன்னு கேட்டால், ஓஆர்பி ரேட் as per சர்க்குலர் நம்பர் 666 is 22,257, whereas you are getting 23,150. ஆனால் அவருக்கு எம்ஏசிபி கிரேடுக்குள்ள நாய் சுபேதாருக்கு தான் இவங்களுடைய புகார். அவருக்கு கிடைக்க வேண்டியது 24,825. பதில் இப்படி வருது, உங்களுக்கு இதுதான் கூடுதலாக கிடைக்குதுங்கிற பதில். அதுக்கப்புறம் சரி செய்யப்பட்டு தொடர்ந்து புகார் அனுப்பப்பட்டிருக்குதான் அவருக்கு வந்து எம்ஏசிபி கிரேடு நாய் சுபேதாருக்குடைய அந்த ஓஆர்பி 2 ஓஆர்பி 3 எல்லாமே கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து கம்யூட்டேஷன் ரிவிஷன் ப்ராப்ளம். இதை பற்றி ஏற்கனவே வீடியோ தெளிவாக போட்டிருந்தோம். கம்யூட்டேட் சர்வீஸ் பென்ஷன் லம்சம் ரிகவரி, கம்யூட்டேட் சர்வீஸ் பென்ஷன் ரிகவரி பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் சிவிபி கம்யூட்டேட் வேல்யூ பென்ஷன். அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறது கிடையாது, ஆனால் அந்த சிஎஸ்பியை ரிகவரி பண்ணுறது. கம்யூட்டேஷன் ஃபார் ஓஆர்பி 3, ஓஆர்பி 3க்கு இந்த கம்யூட்டேஷன்ங்கிறதே கிடையாது, அகேன்ஸ்ட் தி பாலிசி. கம்யூட்டேஷன்ங்கிறது வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் டேட்ல இருந்து கிடைக்கணும். ரிட்டையர்மெண்ட் டேட்ல ஏதாவது பென்ஷன் ரிவிஷன் ஆனால் அப்போ தான் கிடைக்கும். ஆனால் இப்படி ஓஆர்பி 3லையும் கம்யூட்டேஷன், ராங் மென்ஷனிங் ஆஃப் 2 or 3 டைம்ஸ் கம்யூட்டேஷன், ஒரே கம்யூட்டேஷன் 5 lakhs கொடுத்தாச்சுன்னா அதை 5, 10, 15 போட்டு அப்படி ஒரு பிபிஓ. ராங் கம்யூட்டேஷன் ரெஸ்டோரேஷன் டேட்ஸ், அந்த திரும்ப அந்த கம்யூட்டேஷன் நிறுத்தக்கூடிய தேதிகளில் வந்து சரியானது கிடையாது. இது உதாரணம் ஏற்கனவே போட்டிருந்தோம். இவருக்கு வந்து அந்த கம்யூட்டேஷன் ஓஆர்பி 3ல கம்யூட்டேஷன் ரிவிஷன் பண்ணிட்டாங்க. அதன்படி 6 lakhs சம்திங் கிடைக்கணும், ஆனால் ஒட்டு மொத்தமாக பிடிச்சிட்டாங்க ரிட்டையர்ட் ஆன டேட்ல இருந்து பேமெண்ட் ஆன டேட் வரைக்கும். ஏன்னா அதே நேரத்தில் அந்த சிஎஸ்பி கம்யூட்டேட் சர்வீஸ் பென்ஷன் வந்து பேமெண்ட் ஆகாதுக்கு முன்னாடியே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல புகார்கள் பின்பு தான் இந்த கம்யூட்டேஷன் தொகையை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மொத்தத்திலையும் பிடிச்சிட்டு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு பிடிச்சிட்டாங்கன்னா 3,22,355 பிடிச்சிட்டு 3 lakh கொடுத்துட்டாங்க. எவ்வளவு பெரிய நஷ்டம் இவருக்கு. இந்த அமௌண்ட் 6 லட்சத்தை பிடிக்காமலே கொடுத்ததுனால அந்த 6 லட்சத்துக்கு தான் 8% இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த அமௌண்ட் 15 இயர்ஸுக்கு அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க, திரும்ப பெறுவாங்க. எவ்வளவு பெரிய நஷ்டம். இன்னும் ஒருத்தர் இப்போ பாருங்க, எம்ஏசிபி கிரேட் ரகுராம. இதுல வந்து நான் சொல்றது வந்து அவருக்கு கிடைச்சதே கம்யூட்டேஷன் வந்து 5,33,987. 3 டைம் எழுதிட்டாங்க 1, 2, 3 ஒட்டு மொத்தமாக 16 lakh. அவர் வந்து கேட்குறாரு எனக்கு 16 lakh கிடைக்குமா சார்ன்ட்டு. இப்போ எங்கே போய் சொல்றது இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தாச்சுன்னா டேட்ஸ்
டேட்ல வந்து கம்யூட்டேஷனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் 6725க்கு ஆஸ் பர் ப்ரொசீஜர் உங்களுக்கு கொடுத்தபடி 24 டிசம்பர் 26க்கு முடியணும். ஆனா இங்க கீழே இவங்க என்ன போட்டாங்க, பென்ஷன் செழிப்புல அது 28ன்னு ஆகிட்டாங்க. அது திருத்தங்கள். இதன்படி இண்டிவிஜுவலுக்கு தான் அந்த பென்ஷனுக்கு தான் நட்டம். ஏன்னா கூடுதல் 2 வருஷம் வந்து 6725 பிடிக்கக்கூடிய சூழ்நிலை. கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அது சரியாயிடுச்சு. அதே மாதிரி இப்போ பாருங்க, கிராஜுவேட்டி ராங் கால்குலேஷன் கிராஜுவேட்டி அது பார்ப்போம் எப்படிங்கிறது. வார் இன்ஜுரி பென்ஷன் ஓஆர்பிக்கு பல 2 ஆண்டுகள் தொடர் முயற்சிக்கு பிறகுதான் ஓஆர்பி நோ கரெக்ட் ரிவிஷன் ராங் என்கன்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வித்தவுட் ஸ்டாப். இந்த என்கன்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் நிறுத்திட்டு அவங்களுக்கு நார்மல் ஃபேமிலி கொடுக்கணும், அது கிடையாது. ராங் எஃபெக்டிவ் டேட் ஃபேமிலி பென்ஷனுடைய சரியான டேட் பிபிஓல வர்றது கிடையாது. ராங் ரெக்கவரி இன் லேக்ஸ் ஆஃப் ரூபீஸ் டேப்பேஜ் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் இது பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல வந்து சுகிதார் பால்சாமி எப்போ ரிட்டையர் ஆனாரு, 30 ஜூன் 2020 ரிட்டையர் ஆனாரு. அவருக்கு கிடைக்கக்கூடிய அவருடைய ரேங்க் சுபேதார் ரேங்க், அவரோட லாஸ்ட் என்ன எமௌண்ட்ஸ் வாங்கினாரோ அதன்படி அவருக்கு கிடைக்கக்கூடிய கிராச்சுவேட்டி என்பது 10,26,201. ஆனால் பேமெண்ட் ஆனது எவ்வளவு, 6,84,134. இதுக்கு யாருக்கு குறை, ஆனால் சாஃப்ட்வேர் குறை இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து புகார் அனுப்பினாலும் 4-5 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு வந்து கிடைக்கல. இப்போ கடைசியில் பிப்ரவரியில் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் சிபிஎன் கிராமில். அந்த சிபிஎன் கிராமுக்கு பதில் வந்தது. சிபிஎன் கிராமுக்கு பதில் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு பிபிஓ இஷ்யூ பண்ணிட்டோம், ஆனால் நெக்ஸ்ட் மந்த் தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும். இதுதான் வந்தது. ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்குது, 6,84,000. இப்போ அந்த 10 lakh சம்திங் வந்து அந்த பிபிஓ கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கு எடுத்த முயற்சிகள் கன்சர்ன் ரெக்கார்ட் ஆஃபீஸ், பிசிடிஏ, சிஜிடிஏ, சிபிஎன் கிராம் இவ்வளவு கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறமும் 5 ஆண்டு காலம் 20லிருந்து 25. ஆனால் இனி அந்த பேமெண்ட்ங்கிறது அவருக்கு கிடைக்க வேண்டிய பேமெண்ட் முழு பேமெண்ட்ஸும் கிடைக்கல. இப்போ பர்ஸ் அவுட்ரீச் குளம் திருச்சிலையும் அவர் நேரடியாக ஜெயசீலன் அவர் கூட பேசினாரு. அவரும் உறுதி எடுத்தாலும் நாங்கள் உடனடியாக கொடுப்போன்ட்டு. ஆனால் பர்ஸ் அவுட்ரீச் குளம் 30ஆம் தேதி நடந்தது. இன்னைக்கு தேதியே இன்னைக்கு 18 முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இது வரைக்கும் அவர் அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னு கேட்டாச்சுன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள். அந்த கிராஜுவேட்டிக்கினுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட்டிக்கு ஃபார்முலாங்கிறது வந்து அவங்க ஓய்வு பெறும்போது அவர்களுக்கு என்ன ஊதியம் இருக்குதோ அந்த ஊதியத்தில் 4ல் 1 பங்கு, அதே நேரத்தில் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிடுறாங்களோ அதோட சேர்த்து 5 ஆண்டுகள் வந்து வெயிட்டேஜ், அதோட சேர்த்து எத்தனை 6 மாதங்கள் ஆகுதோ அந்த 6 மாதத்துக்கு 4ல் 1 பங்கு அந்த சேலரி தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதன்படி தான் அந்த மேலே இருக்கிற ஒரு எம்எஸ்சிபி கிரேடுக்காரங்க 24 இயர்ஸ் சர்வீஸு, 5 இயர்ஸ் வெயிட்டேஜ், 29 இயர்ஸ். அது வந்து பார்த்தாச்சுன்னா 29 இயர்ஸ் சர்வீஸுங்கும் போது அது எத்தனை 6 மாதங்கள், 58 6 மாதங்கள். அப்படிங்கும் போது அவருக்கு கிடைக்கக்கூடிய 4ல் 1 பங்கு அந்த சேலரியில் 6,88,000 சம்திங் அப்படிங்கிறது கரெக்டாக அவருக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் இன்னொன்று பாருங்க, கீழே நாயக்கு நடராஜன் அவருடைய சர்வீஸ் வந்து 15 வருஷம் 9 மாதம் 10 நாட்கள். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, 9 இயர்ஸ் 9.5 இயர்ஸ். இந்த 9.5 இயர்ஸுக்கு கால்குலேட் பண்ணாங்க. அதை 6 மந்தாக கன்வெர்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டாங்க, 19 ஆக்கி அது பிரகாரம் அவங்களுக்கு 2,39,096 கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுக்க வேண்டியது என்னது, 15 வருஷம் 9 மாதம். அப்படிங்கும்போது 5 வருஷம் சேர்த்தாச்சுன்னா 20 இயர்ஸ் 9 மந்த். அப்படிங்கும்போது அவருக்கு கிடைக்க வேண்டியது வந்து எவ்வளவு வேணும்னு கேட்டாச்சுன்னா 41 மந்த்துக்கு அவருக்கு கிடைக்கணும். 41 மந்த்துக்கு கிடைச்சாச்சுன்னா அவருக்கு கிடைக்க வேண்டியது 5,50,944. 2,76,848 கம்மி. இப்போ தான் வந்திருக்கிறார். ஓஆர்பி ரிவிஷனுக்கு வந்தாரு. இந்த ஃபால்ட் வந்து இந்த குறைபாடுகள் வந்து தெரிய வந்தது. இது இவரும் ரிட்டையர்ட் ஆகியது 2020 தான் ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாரு. வருஷங்கள் என்ன ஆச்சு, இந்த குறைகள் வந்து இப்போதான் கண்டுபிடிக்கவே பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இது வார் இன்ஜுரி பென்ஷனர். வார் இன்ஜுரி பென்ஷனருக்கு வந்து அவங்க கேட்டாச்சுன்னா ஓஆர்பி 2வும் கிடைக்கல, ஓஆர்பி 3யும் கிடைக்கல. ஓஆர்பி 2க்கு கம்ப்ளைண்ட் போட்டால் அவங்க பதில் அனுப்புகிறாங்க, you are being paid rupees 18,427 service element, war injury element 18,427, which correct as per ORP. ஆனால் 18,427 என்பது வந்து 7th CPC குறியர் தான். ORP 2ங்கிறது கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட ரிப்ளை இன்ட்ரி ரிப்ளை கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதான். ORP 2 பிரகாரம் 20,969 ரெண்டும் கொடுக்கணும் அவருக்கு, சர்வீஸ் எலிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் வார் இன்ஜுரி எலிமெண்ட். அதே மாதிரி ஓஆர்பி 3 பார்த்தா 22,151. இது இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ தான் பாருங்க இல்லை சர்வீஸ் எலிமெண்ட் வார் இன்ஜுரி எலிமெண்ட் சரியாயிட்டு வந்திருக்குது. ஓஆர்பி 3க்கு அவங்க வந்து சர்வீஸ் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்டை கொடுத்தாங்க. அதுக்கு கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறம் செகண்ட் வார் இன்ஜுரி எலிமெண்ட்டுக்கு கிடைச்சது எது, ஓஆர்பி 3. ஆனால் ஓஆர்பி 2க்கு இப்போ கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறம் சர்வீஸ் எலிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் 1,90,000
69,638 கிடைக்கும். இதே அமௌண்ட் வந்து வார் இன்ஜுரி எலிமெண்ட்டுக்கு கிடைக்கணும். இப்போ மே மாசம் இந்த பென்ஷன் ஸ்லிப் போட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா டேட் எப்போ வந்திருக்குது? 15 ஜூலை 2025 தான் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா இந்த அமௌண்ட் கிரியேட் ஆகல. கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் 15 ஜூலை 2025க்கு இந்த அமௌண்ட் கிரியேட் ஆயிருக்குது. இதே மாதிரி இன்னொரு அமௌண்ட் வார் இன்ஜுரி எலிமெண்ட்டுக்கு கிரியேட் ஆகணும், ஆகல இது வரைக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள். இப்போ இங்க பார்த்தாச்சுன்னா பிளவராஜ் இவருக்கு வந்து 26,900 கிடைக்கணும். ஆனா கிடைச்சிக்கிட்டு இருக்குது 26,741. இதுக்கு கம்ப்ளைண்ட் போட்டா சொல்றாங்க அந்த பிபிஓ பிரகாரம் இவளுக்கு இவ்வளவு தான் கிடைக்கணும்னு இந்த ஒரு பதில், இப்படிப்பட்ட பதில். அவருக்கான இது வரைக்கும் சரியான அந்த பிபிஓ ரிவிஷன் பண்ணல. இந்த பிபிஓ ரிவிஷன் பண்றது ORP3 வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிசிடிஏக்கு தான், ரெக்கார்டுக்கே கன்சர்ன் கிடையாது. ஆட்டோமேட்டிக் அவங்களுடைய சர்வீஸ் ரேங்க் இது பார்த்து ஆட்டோமேட்டிக்கா சுமோட்டோவில் அங்கே இஷ்யூ பண்ணணும். ஆனா பண்றது இல்லை. இன்னொன்று டிஏ பட்டாலியன் அவர் ரிட்டையர்ட் ஆகி வந்தது வந்து ஃபுல்ஃபில்லிங் தி கண்டிஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, ரிட்டையர் ஆகிட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து இப்போ 7th CPC பிரகாரம் கிடைக்குது 19,650. ORP2 ORP3 கிடைக்கலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டா பதில் என்ன வருதுன்னு கேட்டா, நீங்க வந்து ஓன் ரிக்வஸ்ட்ல ரிட்டைர்மெண்ட் ஆகி வந்துட்டீங்க, பிரிமிச்சர் ஆகி வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு கிடைக்காது. இந்த பதில் வந்திருக்குது. ஆனா அவர் ஃபுல்ஃபில்லிங் தி கண்டிஷன் அவர் சொல்றாரு, எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில்லிங் தி கண்டிஷன் டிஏ பட்டேலியன் வந்திருக்கிறார். அவருக்கு கிடைக்கக்கூடியது வந்து ORP2ல வந்து 20,259, ORP3ல 22,765 கிடைக்கணும். இதன்படி பார்த்தா 1 lakh மேல அவருடைய அரியர்ஸ் கிடைக்கணும். எவ்வளவு நாள் ஆச்சு? ORP2 போய் இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, ORP3யும் போய் ஆண்டுகள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபேமிலி பென்ஷன். இது பாருங்க, ஃபேமிலி பென்ஷன் அவர் இறந்த தேதி வந்து டேட் ஆஃப் டெத் ஆஃப் பென்ஷன் வந்து 9 ஏப்ரல் 2025. இங்க பென்ஷன் கொடுக்குற டேட் பாருங்க என்ன டேட்டா இருக்குது, வித் எஃபெக்ட் வரும் 24 மே 2024. ஏன் இந்த 24 மே 2024னா இவருக்கு 65 வயசு இதுல முடியுது. அதுக்கும் இந்த டேட் ஆஃப் டெத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணி இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ 24ல இருந்து பென்ஷன் கொடுத்தாச்சுன்னா எத்தனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த ஃபேமிலி பென்ஷனுக்கு கூடுதலா கொடுத்துட்டு பிறகு ரிகவரி பண்ணுவாங்க, தவறுதலா உங்களுக்கு கூடுதலா கொடுத்துட்டோம். இந்த மாதிரி குறைபாடுகள், சாஃப்ட்வேர் குறைபாடுகள் மட்டும் இல்ல, அதே நேரத்தில் அவங்களே பார்க்கணும். ஏன்னா ஏப்ரல் 25க்கு இறந்திருக்கிறாரு, பென்ஷன் கிராண்ட் ஆகிறது வந்து கடந்த மே 24ங்கும் போது எவ்வளவு பெரிய தவறு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு அம்மாவுக்கு இது லிபரைஸ்டு ஃபேமிலி பென்ஷன் 29,69,000. இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ரிகவரியை போட்டு அவங்க மாதத்திலையும் அவங்களுக்கு ரிகவரி பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இன்னும் சரியாகல. இது நெக்ஸ்ட் வந்து இது எது என்னன்னு கேட்டாச்சுன்னா, இப்போ ஒரு ஃபேமிலி பென்ஷனர் ஃபாதர் இறந்துட்டாரு 2020ல. அதுக்கப்புறம் மதர் பென்ஷன் வாங்கினாங்க 2004 அக்டோபர் 2023 இறந்துட்டாங்க. அவங்க விடோட் டாட்டர். அவங்க முறையான டாக்குமெண்ட் கிளைம் பண்ணி சப்மிட் பண்ணி அவங்களுக்கும் பிபிஓ இஷ்யூ ஆயிடுச்சு. ரமணியங்கிறவங்களுக்கு பிபிஓ இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனா இதுல என்ன பிபிஓல இஷ்யூ பண்ணிட்டாங்க, கரண்ட் பெனிஃபிஷியரி 2 பேரையும் போட்டாங்க. அம்மா பேரையும் போட்டாங்க, ரமணி பேரையும் போட்டாங்க. கடைசியில கர்ஜாண்டம் டீடைல்ஸ்ல அம்மா பேருக்கு பதிலாக ரமணின்னு போட்டு அவங்களுக்கு பென்ஷன் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் இடையில என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா 3 SMS யாருக்கு வரும்? ஃபாதர் பேர்லயும் வரும், மதர் பேர்லயும் வரும், அந்த விடோ டாட்டர் பேர்லயும் வரும். ஏன்னா லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய பென்ஷன் வரல. ஏன்னு கேட்டாச்சுன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஃபாதருடைய டேட் ஆஃப் அந்த இது பெருத்து பார்த்தாச்சுன்னா அது வித்தியாசமானது 71,700. அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டோம். இப்போ என்னாச்சு, ரிசல்ட் அவங்களுக்கு பென்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா அது ஆதார் இல்லைன்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, எல்லாமே அந்த அம்மாவனுடைய ஆதார் கார்டுடைய டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருந்து பிபி இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க, ஆதார் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட். அதான் ரெஜிஸ்டர் பண்றது இது பெரிய ஒரு குளறுபடி தான். இதுதான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே சாஃப்ட்வேருடைய குளறுபடிகள், சாஃப்ட்வேருடைய ப்ராப்ளம் இருக்க போய்தான் சரியான முறையில் அந்த பிபி இஷ்யூ ஆகிறது கிடையாது. ஒருவேளை சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அந்த குறைகள் அந்த பிரச்சனைகள் என்பது பார்வைக்கு வரும்போது அந்த நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை வந்து அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அலுவலர்களுக்கு தான் இருக்கு. அதை நிவர்த்தி செய்வதற்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்வது. ஒரு தடவை அந்த கிரிவியன்ஸ் போயாச்சுன்னா அவங்க பழைய பிபிஓவையோ அவங்க டாக்குமெண்ட்ஸை பார்த்து உடனடி நிவர்த்தி செய்யணும். அவருக்கு பார்த்தாச்சுன்னா அந்த கம்யூட்டேஷனுங்கிறது வந்து 4 வருஷமா 2020 ரிட்டையர் ஆனதுக்கு